இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள், இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள், ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஜெயராஜ், ரோசம்மாள், பெரியநாயகம், சவரியம்மாள் என்பவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை ஆசீருக்காக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் உரைமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 29 முதல் 36 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்போது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள்.
அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை, அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராயிருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலே உண்டாயின, அவருக்காக இருக்கின்றன, அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும். உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளை எனக்கு பதில் தாரும். எளியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன், கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன், அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிப்படுத்துவேன். பல்லவி. உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும். எளியோர் இதை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும். கடவுள் சீயோனுக்கு மீட்பளிப்பார், யூதாவின் நகரங்களை கட்டி எழுப்புவார். அப்பொழுது அவர்களுடைய மக்கள் அங்கே குடியிருப்பார்கள், நாட்டை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வார்கள். ஆண்டவருடைய அடியாரின் மரபினர் அதை தம் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். அவரது பெயர் மீது அன்பு கூறுவோர் அதில் குடியிருப்பர். பல்லவி. உமது பேரன்பின் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும். கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வசனங்கள் 12 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும்போது உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும்போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை.
நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமண வீடுகளிலே மொய் எழுதுகின்ற பழக்கம் இருப்பதை நாம் அறிகிறோம். இந்த மொய் எழுதுகின்ற பழக்கம் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தோன்றிவிட்டது. எவ்வாறு இந்த பழக்கம் உருவானது? ஏழை எளிய மக்கள், அதிகமாக வசதி இல்லாதவர்கள் தங்களுடைய குடும்பங்களில் இந்த திருமண காரியங்களை நடத்துவது என்பது அவர்களுக்கு எட்டா கனியாக இருந்தது. அவர்களுடைய வரவை வைத்து கொண்டு, அவர்களிடம் இருக்கக்கூடிய குறைவான அந்த பணத்தை வைத்து கொண்டு திருமணம் போன்ற பெரிய நிகழ்வுகளை நடத்துவது என்பது அவர்களுக்கு மிகவும் சிரமமான ஒரு காரியமாக இருந்தது. இதன் காரணமாகத்தான் இந்த மொய் எழுதுகின்ற பழக்கமானது வந்தது. கொஞ்சம் வசதி படைத்தவர்கள், அதிகமாக பணம் பொருள் படைத்தவர்கள், இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் தங்களுடைய குடும்பத்திலே ஒரு திருமண காரியத்தை முன்னெடுக்கின்ற பொழுது அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவை உண்டுவிட்டு ஏராளமான பணத்தை மொய்யாக எழுதிவிட்டு வந்தார்கள். இவ்வாறு அவர்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட மொய்யாக எழுதப்பட்ட அந்த பணத்தை வைத்து கொண்டு அந்த ஏழை குடும்பத்தார் தாங்கள் முன்னெடுத்த அந்த திருமண நிகழ்வை எந்தவித சிக்கலும் இல்லாமல் அவர்களால் நிறைவேற்ற முடிந்தது. இப்படி பல வசதி படைத்த நபர்கள் தங்களுடைய பங்களிப்பை, ஒரு குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பை அந்த ஏழை குடும்பத்துக்கு கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய குடும்பத்தில் எந்தவித பண நெருக்கடியும் இல்லாமல், சிக்கலும் பிரச்சனைகளும் இல்லாமல் அந்த திருமண நிகழ்வு தங்கு தடையின்றி நடைபெறுவதற்கு இவர்கள் எழுதுகின்ற அந்த மொய் பணமானது பெரிய அளவிலான உதவியாக இருந்தது. அன்பு மக்களே, இதுதான் திருமணத்தில் மொய் எழுதுகின்ற அந்த வழக்கமானது நடைமுறைக்கு வந்த சூழல். ஆனால் இப்பொழுது நடைமுறையில் நாம் பார்க்கிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலை நீடிக்கிறது? நாம் எழுதின மொய்யை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேயே பல குடும்பத்தார் இன்று பல நிகழ்வுகளை தங்களுடைய குடும்பத்திலே வைக்கிறார்கள். கூடுதலாக நம்மிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பு வந்து விடுகிறது. நான் இவ்வளவு மொய் வச்சிருக்கிறேன், எனக்கு திரும்ப இவ்வளவு மொய் வச்சாகணும் என்கின்ற ஒரு நிலை. அந்த மொய் எழுதலைன்னா அவங்ககிட்ட போய் சண்டைக்கு கூட நிற்கக்கூடிய ஒரு நிலை. மூச்சு கொடுத்து பேசாமல், நான் இவ்வளோ எழுதினேன், நீ இவ்வளோதான் எழுதியிருக்கிற என்று உறவுகளுக்குள்ளே ஒரு பெரிய விரிசல், ஒரு சிக்கல் ஏற்படக்கூடிய நிலைமையும் இந்த மொய் எழுதுகின்ற பழக்கத்தால் வந்து விடுகிறது. அன்பு மக்களே, ஒரு உயரிய நோக்கத்திற்காக ஏழை எளிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே துன்பப்படக்கூடாது, அவர்களுடைய இல்லங்களிலும் நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மொய் எழுதுகின்ற வழக்கம் இன்று பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. எங்கும் சுயநலம் தலை விரித்தாடக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகின்றது. நாம் செய்கின்ற ஒரு காரியத்திற்கு, ஒரு செயல்பாட்டிற்கு, அல்லது நாம் கொடுக்கின்ற ஒரு பொருளுக்கு, பணத்துக்கு மீதி கைமாறு எனக்கு வந்தாக வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு மனிதர்களாகிய நம்மிடத்திலே இயல்பிலேயே வந்து விடுகின்றது. அன்பு மக்களே, ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மன நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்கின்ற அழைப்பை இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு தருகின்றார். விருந்து கொடுக்கின்ற பொழுது, ஒரு அசன ஏற்பாடு நாம் செய்கின்ற பொழுது, வசதி படைத்தவர்களை அழைக்காமல் ஏழை எளிய மக்கள், ஒன்றும் இல்லாதவர்கள், அவர்களை அழைத்து அந்த விருந்தை நாம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு விருந்திலே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். ஏனென்றால் பதிலுக்கு அவர்களால் எதுவும் செய்ய முடியாது.
அவர்கள் கைமாறு செய்ய முடியாத நிலையிலே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் உங்களுடைய விருந்திலே முதன்மையான இடம் பெற வேண்டுமே தவிர, நான் இந்த விருந்தினை இவர்களுக்கு வைத்தால் அவர்கள் அதைவிட 2 மடங்கு மேலான விருந்தை கைமாற எனக்கு செய்வார்கள் என்கின்ற கண்ணோட்டத்தை நாம் வளர்த்துவிட்டு அந்த விருந்து காரியத்தில் ஈடுபடுவது ஒரு அர்த்தமற்ற செயல். அதனால் உங்களுக்கு எந்த பயனும் விளைந்துவிடப் போவதில்லை என்பதுதான் ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. அன்பு மக்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு அல்லது நமக்கு கொடுக்கக்கூடிய அருள் வளங்களுக்கு அவர் கணக்கு பார்ப்பதில்லை. நான் இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், எனக்கு இவ்வளவு திரும்ப வேணும், எனக்கு இவ்வளவு புகழ் போற்றி மாட்சி எல்லாம் எனக்கு திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு நாளும் அவருடைய நினைவில் கூட அந்த செயல்பாடு இருந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலையை நாமும் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அன்பு மக்கள், இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், கடவுள் தாம் கொடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை என்று பவுலடிகளார் அருமையாக குறிப்பிடுகிறார். இதுதான் இறைவனுடைய இயல்பு, கைமாறு கருதாமல் உதவக்கூடிய இயல்பு. அன்பு மக்களே, நாமும் அப்படிப்பட்ட அந்த மன நிலையை வளர்த்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மழைப்பொழிவில் கூட ஆண்டவருடைய மைய செய்தியாக அதுதான் இருக்கின்றது. நீங்கள் தர்மம் செய்கின்ற பொழுது நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தை குறித்து தம்பட்டம் அடிக்காதீர்கள், வெளிவேடக்காரர்களை போன்று அடிக்காதீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாமல் இருக்கட்டும் என்கின்ற அளவில்தான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் நாம் இன்று இவ்வளவு செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், இவ்வளவு எனக்கு வரும் என்கின்ற எதிர்பார்ப்பையும் நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு மக்களை, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏழை எளிய மக்கள் மீது, வறியவர்கள் மீது, ஒன்றும் இல்லாதவர்கள் மீது நம்முடைய கருணை கண்களை திருப்பி அவர்களுக்கு நாம் இறங்கி உதவி செய்கிற பொழுது, அதுவும் கைமாறு கருதாத உதவியை செய்கின்ற பொழுது, இறைவனே நம் மீது இறங்கி நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை, அருள் வரங்களை, உதவிகளை நமக்கு நிறைவாக தருவார். எனவே அந்த ஒரு மனநிலையை, பிறருக்கு கைமாறு செய்யாமல், கைமாறு கருதாமல் உதவக்கூடிய அந்த மனநிலையை நாம் வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த வரத்தை கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமையச் செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதி நீதியுமானது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன்னடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்துமிடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் உம் அடியார்களை இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித மார்ட்டின் தே போரஸ், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகம் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு விண்ணக அருளடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உன் புகழை பாடுவேன். உன் அன்பின் பெருமையாய் இளம் விளங்கும் மாண்பை போற்றுவேன். ஆவே கீதம் பாடி உன் புகழை பாடுவேன். உன் அன்பின் பெருமையாய் இளம் விளங்கும் மாண்பை போற்றுவேன். ஆவே 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 ஆவே
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை நிறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.